எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு அரபிக்ல 1 2 3 எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு குரான்ல நம்பர்ஸ் தேடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரபு எண்கள் அப்படின்னா என்னது 1 2 3 1 2 3 வந்து எப்படி எழுத போறோம் அப்படின்னா சேம் நம்ம 1 போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த 1க்கு வந்து அரபில என்னன்னா வாஹித். வாஹித் 1னா வாஹித் 1 வாஹித். 2 எப்படி போடணும் தெரியுமா? 2க்கு வந்து இஸ்னைன்னு பேரு. 2 எப்படி போடணும்னா இந்த 2 அப்படியே நம்ம தலைகீழ போடுறோம். இப்போ நீங்க இத பாருங்க. இப்போ நான் ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இத நீங்க ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம போடுற 2 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து அரபில இஸ்னைன் இஸ்னைன் அப்படின்னு பேரு. இஸ்னைன் ஈஸியா இருக்கா? 2னா என்ன? இஸ்னைன். 2னா இஸ்னைன். 1னா வாஹித். 1னா வாஹித் 1 வாஹித் 2 இஸ்னைன். அடுத்து 3 எப்படி போடணும் தெரியுமா? 3 வந்து சேம் நம்ம 2 போட்டோம் இல்லையா, அதே மாதிரிதான். முன்னாடி இன்னொன்னு இழுத்து விட போறோம், அவ்வளவுதான். வலது பக்கத்துல இருந்து நான் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்னு சின்னதா போட போறோம். போட்டு கீழே கோடு இழுத்து விட்டா முடிஞ்சது. இப்ப ஈஸியா புரியணும்னா இந்த 3ல நான் நேரா கோடு இழுத்து விடுறேன். இதை இப்ப நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்க. இந்த அரபிக் 3 தெரியும். ஈஸியா இருக்கா? 1 2 3 ரொம்ப ஈஸி தான். அது அப்படி நீங்க ரொட்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 2ம் 3ம் தெரியும். ஈஸி தான். 3க்கு வந்து என்னன்னா சலாசா. சலாசா சலாசா அப்படின்னா 3. சலாசா 3 3 3னா சலாசா. 3னா சலாசா. பாத்தீங்களா? 3னா சலாசா. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். 1னா வாஹித். 1னா என்ன? வாஹித். 2னா இஸ்னைன். 2னா என்ன? இஸ்னைன். 3னா என்ன? இப்ப 2 எப்படி போடணும்னு தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்து 3னா என்ன? சலாசா. 2 பாத்தீங்கன்னா நான் இதை வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு அரபிக் 1 2 3 எதுன்னு தெரியும். பாத்தீங்களா? 1 2 3 வாஹிது இஸ்னைன் சலாசா. 1னா வாஹிது, 2னா இஸ்னைன், 3னா சலாசா. 3னா சலாசா. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வாஹித் இஸ்னைன் சலாசா. 1 2 3 1 2 3. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ரெகுலரா வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஏதாவது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா படிச்சுட்டு வந்தாதான் புரியும். அதனால நல்லா கவனிச்சு